மீதி இருள் நீ கடந்தான் காலை ஒளி வாசல் வரும். அந்த டியூன் வந்து வரும்போது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது. தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும் தலக்கோதும் இளங்காத்துன ரொம்ப நல்லா ஃப்ளோ ஆச்சு அது. கண்மணியே ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு, ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு, அடங்கா சக்தி ஒண்ணு சாமி ஆடுது, தொடங்கா புள்ளி ஒண்ணு புது பயணம் போகுது, அருகேவா கண்மணியே புரியாத என் வலியே பொய்யாக முடியாது நம்முறவே. மழை அடிச்சதுன்னா ஜென்ரலா நான் வந்து இந்த 1950s அமெரிக்கன் மியூசிக் நிறைய கேட்பேன். இல்லைன்னா இளையராஜா சாரோட சில பாட்டுலாம் இருக்கு, 80s சாங்ஸ். ஸோ அது மாதிரி ஏதாவது கேட்பேன். மார்னிங் வந்து ஏதாவது எனர்ஜெட்டிக்காக கேட்கணும்னு நினைப்பேன். சம்திங் தட் கேன் வேக் யூ அப். ரோலிங் ஸ்டோன்ஸ், அப்புறம் ராக் மியூசிக், எனி ராக் மியூசிக் லைக் ஏசிடிசிலாம் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக நைட்டில் வந்து பொதுவாக தமிழ் மியூசிக் கேட்குற பழக்கம் இருக்குது. ரஹ்மான் சார், இளையராஜா சார், எனக்கு பிடிச்ச எம்எஸ்வி சார் பாட்டு எஸ்பெஷலி நைட்டில் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு குறிப்பாக சொல்லணும்னா ராஜமுருகன் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். நான் பொலிட்டிக்கலாக யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் கூட பேசினதுக்கு அப்புறம் தான். இப்போ பொலிட்டிக்கலான உடனே கட்சி பாலிடிக்ஸ் பற்றி அந்த மாதிரி இல்லை, பொதுவாக வந்து அதான் அரசியல் ஒரு மனுஷன் என்ன செய்யுது, பொது அரசியல் அறிவு அப்படி கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான். ஸோ அந்த பொது அரசியல் அறிவுன்ற ஒரு விஷயமே எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப இல்லை. அதனாலதான் முதல்ல எல்லாம் படம் எல்லாமே சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா இப்ப ஏதாவது நான் தப்பா பண்ணிட்டேன்னு வைங்களேன், என்னோட அப்ப இருந்த புரிதல்ல நான் சப்போஸ் தப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன், ஏதாவது ஐட்டம் சாங் இருந்தா கூட நான் சொல்லுவேன், எதுக்கு இந்த சரி அப்படின்னா ஆம்பளையும் ஆட விடுங்களேன், ஒரு பாக்ஸரோட ஒரு ஆம்பளையும் ஆட விடுங்களேன். ஸோ அதையும் பண்ணா பரவாயில்ல எனக்கு. பட் ஆனா இது மாதிரி எல்லாம் எனக்கு பண்றது வந்து உடன்பாடு இல்லை, இதுக்கு நான் அகைன்ஸ்ட் எல்லாம் இல்லை. மியூசிக் ஃபார் ரகு தாத்தா has been a culmination of many discussions. மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னா மியூசிக் நல்லா இல்லைன்னு அர்த்தம், நடிப்பு நல்லா இல்லைன்னு அர்த்தம். சார் சூப்பர் படம் சார்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஜெய்பீம்ல வந்து சூர்யா சார் லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு மோனோலாக் பேசுவார். மாதிரி இது வந்து இன்னைக்கு நடக்கிற சிலப்பதிகாரம், அந்த அன்னைக்கு நடந்த தப்ப நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற செங்கே இன்னைக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி அவர் தனியா ஒண்ணு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அங்க அந்த இடத்துல மியூசிக் இருக்கு. ஆக்சுவலா அந்த சீன் பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி எது இருக்குன்னு எது ஏன்னா ஒரு மியூசிக்ன்றது சும்மா நான் இருக்கேன்னு சொல்ற விஷயம் இல்லை. மூவி அந்த படத்துடைய சீனை நல்லா நீங்க உள்வாங்க முடியும். ஏன்னா இப்ப எவ்வளவு டிஸ்கனெக்டடா இருக்கு பாத்தீங்களா, சில படம் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தியே வரல, ஏன்னா இன்வால்வ்மெண்ட் இல்லை. மியூசிக்கோட வேலை வந்து படத்துல ஆடியன்ஸை இன்வால்வ் பண்ண வைக்கிறது தானே தவிர நான் இருக்கேன் பாரு இது பாரு என்ன அதை கவனிக்கிறேன் என்ன கவனி அந்த மாதிரி இருக்கிறது அதோடைய அது ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்கா ரொம்ப செல்ஃபிஷான ஒரு இதுவா இருக்கு.